ஒரு முஸ்லிம் வணக்கம் செய்வதில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் என்றால் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அதிலேயும் இதை சொல்கின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா என்று கேட்கிறார்கள். ஆம், ஜிஹாது செய்வது கூட இதற்கு ஈடாகாது. ஆனால் ஒருவன் தன் உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு ஜிஹாதுக்கு போகின்றான். அவன் அவ்வாறு சென்றால் அவன் மீண்டும் உயிரோடு திரும்பவில்லை, ஷஹீதாகி விடுகிறான் அல்லவா? அதற்கு தான் இது ஈக்குவல் ஆகும். இந்த 10 நாள் அமல் செய்வது அதற்கு ஈக்குவலாக ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் புனித போரில் கலந்து கொண்டு அவன் அதிலே ஷஹீதாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அமல் செய்வதற்கு, இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு மிகவும் ஆசையூட்டப்பட்ட நாளாக எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா வலயாலின் அஷ்ர் என்று 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்கிறார். இங்கே ரசூலுல்லாஹ் ஐயாம், நாட்கள் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். மொத்தத்தில் லைலத்துல் கத்ர் அது இரவில் சிறப்பாக்கப்பட்டது, ரமலானுடைய இரவு சிறப்பாக்கப்பட்டது. ஆனால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் நீங்கள் செய்கின்ற வணக்கம், புனித போருக்கு போகிறார் ஒருவர், சில வேளை மாதக்கணக்கில் யுத்தத்திலே இருப்பார், திரும்பி வந்துடுவார். மாதக்கணக்கில் யுத்தத்திலே இருந்து திரும்பி வந்துடுவார். அதைவிட சிறப்பானது இந்த 10 நாள் வணக்கத்தில் இருப்பது. அவ்வளவுக்கு ஆசையூட்டப்பட்ட சிறப்பான வணக்கம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நாட்கள் இந்த 10 நாள். 355 நாளையிலே இஸ்லாமிய கணக்கின்படி இந்த 10 நாளை ஒதுக்குங்கள். குர்ஆன் என்ற வணக்கம் ஓதுவதற்காக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்காக, தர்மங்கள் செய்வதற்காக, இரவு நேரங்களில் கியாமுல் லைல் செய்வதற்காக, எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் வணக்கமாக காட்டினார்களோ அந்த வணக்கங்களில் எங்களை அர்ப்பணிப்பதற்காக இந்த 10 நாளில் எங்களுடைய அத்தியாவசியமான வேலைகளுக்கு அப்பால் ஒதுக்குவோம். காலமெல்லாம் உழைக்கிறீர்கள். நம்மை பொறுத்தவரை 2000 ரூபாய்க்கு தன்னுடைய ஒரு நாள் செலவை கவனித்துக் கொள்ளக்கூடியவர் 5000 உழைக்கிறார், 10,000 உழைக்கிறார். இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாளில் ஒரு அன்றைக்கு தேவையானது 2000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2000 இன்ஷா அல்லாஹ் போதும். மிகுதியுள்ள நேரங்களை நான் வணக்கத்தில் கழிக்கப் போகிறேன் என்று கழித்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்கு எங்களுடைய மனசு இடம் கொடுக்குதில்லை. எங்களுக்கு இவ்வளவு பெரிய புனித போரில் சென்று வருவதை விட சிறப்பான நாட்களில் வணக்கம் செய்வதை விட எது பெருசாக இருக்கிறது? ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய், அந்த காசு பரிசாக இருக்கிறது. என்னென்னோ விடயங்களுக்கெல்லாம் நீங்கள் லீவ் எடுப்பீர்கள். பிக்னிக் போறதுக்கண்டு லீவ் எடுப்பீர்கள், கல்யாணத்துக்கண்டு லீவ் எடுப்பீர்கள். அன்றைக்குரிய சகோதரர்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹ் கூறுகிறார். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நாம் படைக்கவில்லை என்கிறார். நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, மறு உலகத்துக்கு தயார் செய்ய வந்தவர்கள். மறு உலக வாழ்க்கைக்கு தயார் செய்ய வந்திருந்தாலும் பூமியில் இருக்கிற போது வைத்து பசி அடக்க வேண்டும் அல்லவா? எங்களுடைய ஆசைகளை ஹலாலான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதற்கு கொஞ்சம் காசு தேவை. அதை தேவையான அளவு செஞ்சு கொண்டு மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்துவதுதான் இந்த வாழ்க்கையின் லட்சியம். அந்த வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த நாளையில் வணங்குவது எங்களுடைய லட்சியத்தின், குறிக்கோளின், சொர்க்கத்தின் அந்த பதவிகளை அடைவதற்கு வழிவகுக்காதா? அதனால் சகோதரர்களே, இதற்கு முந்தி, கடந்துவிட்ட காலத்திற்கு முந்தி இந்த 10 நாளைக்கு அமல் செய்வதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் இப்போதிருந்தாவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாளை வணக்கத்தில் அர்ப்பணிப்பதற்கு ஒதுக்குங்கள்.
ஒரு சிறியதொரு காயம் வருகிறது. டாக்டர் செல்வார், ஓட்டில் தங்கத்தான் வேணும் என்பார். இன்றைக்கு ஓட்டில் தங்கி இருக்கிறவர்கள் எல்லோரும் திட்டமிட்டு அவர்கள் நோயை ஏற்படுத்தியவர்களா? எவ்வளவு அவசரமாக கல்யாணத்திற்கு வந்தவர்கள் கூட ஓட்டிலே இருக்கிறார்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். இதுதான் எங்களது வாழ்க்கை. உலகம் 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 உலகம். இன்று மிஸ் ஆனால் நமக்கு நாளைக்கு அது கிடைக்காது என்றெல்லாம் உலகம் உலகம் என்று உலக பேராசையில் நாங்கள் மூழ்கி கிடக்கிறோமே. எங்களது தொழிலிலே ஒரு சிறிய சருகல் வந்தால் என்ன நடந்து விடுகிறது? கோபிஷத்திலே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் ஓடாவி, திடீரென கீழே விழுகிறான். எத்தனை பேரை பார்க்கிறோம்? உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி எத்தனை தொழில்கள். எவ்வளவு அவசரமாக கடையை திறக்க வேண்டும் என்று மோட்டார் பைக்கிலே வருகிறார். சைட்டால் வந்த வாகனம் அப்படியே ஓவர்டேக் பண்ணும்போது அடிக்கிறது. அவர் போய் பக்கத்தில் இருந்த எலக்ட்ரிக் போஸ்டிலே அவருடைய தலை அடிபடுகிறது. சிடி ஸ்கேன் எடுக்கணும், ஆள் மயங்கி விட்டார். பார்க்கிறோம் அல்லவா? இதுதான வாழ்க்கை. இன்று எத்தனை பேர் தன் தேவையை நிறைவேற்ற இன்றைக்குள் முடிக்க வேண்டும் என்று இருப்பார்கள். அவர்கள் எத்தனை பேர் முடிப்பார்கள்? எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவார்கள்? எத்தனை பேர் மன்னரைக்குள் போவார்கள்? யோசனை செய்து பார்க்கிறோமா? இதுதான் வாழ்க்கை. ஏதோ நான் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியவன் என்ற ஒரு தன்னம்பிக்கை, அல்லாஹ்வை மறந்த நம்பிக்கை. ஒரு மனிதனிடம் தன் நம்பிக்கை என்கிற தான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. இஸ்லாத்தின் பார்வையில் இருக்க வேண்டியது அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்த நம்பிக்கை. அதைத்தான் நீங்கள் கலிமாவிலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லுகிறீர்கள். ஒரு நன்மையை செய்வதற்கு ஆற்றலோ, ஒரு பாவத்திலிருந்து விலகுவதற்கான உதவியோ அல்லாஹ் உன்னை கொண்டே அங்கு கிடையாது. ஆனால் என்னால் தான் என்று நினைக்கிறீர்களே, அது அல்லாஹ் விரும்பாத நம்பிக்கை. அல்லாஹ் சருகச் செய்திடுவான். ஏணியில் ஏறுவீர்கள், கீழே விழுந்து விடுவீர்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 நாளில் முடியுமான வரை இபாதத்துகள் செய்ய பாருங்கள். அதற்காக பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தைகளை சொல்லித் தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி. கலிமத்தான், 2 வார்த்தைகள், சின்ன வார்த்தைகள், அல்லாஹ்விடம் மிக விருப்பமான வார்த்தைகள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம். ஸகீலத்தானி அலல் மீசான், மீசான் தட்டிலே மிக அதிகமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய 2 வார்த்தைகள். இந்த நேரமும் சொல்லலாம், பாத்ரூமுக்கு போற நேரத்தை தவிர அமர்ந்திருந்து எண்ணில் அடங்காத அளவிற்கு லட்சக்கணக்கில் சொல்லலாம். தஸ்பீஹ் ஒரு இபாதத். குர்ஆன் முழிக்க முடியவில்லையா? ஓதுங்கள் குர்ஆனை. இந்த 10 நாளையிலும் குந்தி இருந்து ஓதுங்கள். அத்தியாவசியமான வேலையை செய்யுங்கள். குர்ஆன் ஓதுவதில் நேரத்தை அர்ப்பணியுங்கள். வீணாக அசருக்கு பிறகு பொழுதுபோக்கு டைம் என்று சொல்லி கடற்கரையில் குந்திக் கொண்டு வீணாக கதைத்துக் கொண்டு, கடை வீதிகளில் வீணாக கதைத்துக் கொண்டு, ஆங்காங்கே சென்று என்ஜாய் பண்ணுவதை விட்டுவிட்டு இந்த நாளில் 10 நாளிலும் எவ்வளவுக்கு நன்மைகளை அள்ளிக்கொள்ளலாம் என்பதற்கான வழிவகைகளை தேடுங்கள். ஃபர்லான தொழுகை, அதில் ஜமாஅத்தாக முன்பின்னாகாத முறையிலே முடியுமானவரை செய்ய பாருங்கள். சுன்னத்தான முன்பின் சுன்னத்துகள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை இந்த 10 நாளையில் இன்ஷா அல்லாஹ் எது வரும் 18ஆம் தேதி துல்ஹஜ் முதலாவது நாளாக இருந்தால் அதிலிருந்து முதல் 10 நாள் ஹஜ் பெருநாளுடைய அந்த நாள் வரை அமல் செய்வதற்கு எண்ணுங்கள். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாளும் நோன்பு பிடித்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அது லைஃபான ஹதீஸ். ஏன் அதை குறிப்பாக கூறுகிறேன் என்றால், சிலர் அந்த ஹதீஸ் லைஃபானது என்று அறியாமல் இந்த துல்ஹஜ் மாதம் 9 நாளும் தொடராக நோன்பு பிடிப்பது சுன்னத்தி, ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு ரசூலுல்லாஹ் பிடியுங்கள் என்று கட்டளையிடவும் இல்லை, அவர்கள் தொடராக பிடிக்கவும் இல்லை. நோன்பு பிடிப்பது சுன்னத்தை பொதுவான விடயம். ஒருவர் வளமையாக திங்கள் வியாழன் பிடித்து வருகிறாரே, அது ரசூலுல்லாஹ்வினால் நன்மை தரக்கூடிய என்று சொல்லப்பட்டதால் பிடியுங்கள். குறிப்பாக இந்த நாளில் சுன்னத்தாக பிடித்து வருகின்றவர் பிடிக்கலாம். தனியே ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாளையில் மட்டும் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். வெள்ளி பிடிப்பதென்றால் அவர் வியாழன் சேர்த்து பிடிக்க வேண்டும்.
அதற்குள் அரபாவுடைய நோன்பும் வருகிறது. ஆக சகோதரர்களே, இந்த 10 நாளை இந்த முறை எப்படி வணக்க வழிபாடுகளில் நாங்கள் செலவழிக்கலாம், நன்மைகளை அள்ளிக்கொள்வதில் அதற்கான வழிவகைகளை தேடலாம் என்று உங்களது மனைவிமாரோடு சேர்ந்து டிஸ்கஷன் பண்ண பாருங்கள். நாம என்னத்துக்கெல்லாம் டிஸ்கஷன் பண்றோம் இல்லையா? வீடு கட்டுறண்டால், ஒரு ரூம் கட்டுறண்டால், ஒரு பாத்ரூம் கட்டுறண்டால் எத்தனை டிஸ்கஷன் அவசரோடு நடக்கும். சில இடத்துல டிஸ்கஷன் நடக்காது, அவ எடுக்கிற முடிவில் தான் எல்லாம் நடந்துக்க போகும். இது ஒரு கணவனின் பொறுப்பு, மனைவியை இபாதத்துக்குள் ஈடுபடுத்துவது, பிள்ளைகளை நெறிப்படுத்துவது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, இந்த 10 நாள்கள் எங்களது வீடுகளிலே குர்ஆன் ஓதுவதால், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால், இன்னொரு தொழுகை போன்ற வணக்கங்களினால், அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து பாவ மன்னிப்பு கேட்கின்ற அந்த அழகான வணக்கத்தினால், தர்மம் செய்வதனால், இப்படி என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த வணக்கங்களை அதிகம் அதிகம் செய்வோம். புனித போரில் கலந்து அதில் ஒருவர் ஷஹீதானால் அதற்கு ஈக்குவலான ஒரு இபாதத்துடைய காலமாக இருப்பது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானார்.